Hello friends, welcome to my channel ERK Infocode. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, அனடேஷன்ஸை பற்றி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஷேர் ஆஃப் த வேல்யூஸ். நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஈக்குவல் ஷேராக பிரித்து அதுக்குண்டான டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா பின்ஸ் அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த பின்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம் சார்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பின்ஸ் அப்படின்றது எப்படி ஈக்குவல்ஸ் இதாக செய்யறோம்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஏஜ் காலமில் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 வரலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க, 30லேருந்து 40 வரலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது மாதிரி நம்ம ஈக்குவல் ஷேரை பிரித்து அதில் எவ்வளோ வேல்யூஸ், எவ்வளோ ஜென்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ மேல் இருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, அது மாதிரியான ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட்டை க்ரியேட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த பின்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். இல்லை நம்மளை ப்ரீடிஃபைனில் நாமளே அசைன் பண்ணுறதுனாலும் அது நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பின்ஸை வந்து ஒரு 3 இதாக சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இன்டர்வல்ஸு, கிளாஸஸ் அண்ட் பக்கெட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா பக்கெட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெஷர் காலத்தை வந்து ஒரு பக்கெட்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம அதுக்குண்டான வேல்யூஸை வந்து நம்ம அனலிஸுக்கு உண்டான வேல்யூ வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பின்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பின்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ பின்ஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பாப்புலேஷன் டேட்டா, சூசைட் பாப்புலேஷன் டேட்டா செட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி, இயர், செக்ஸ், ஏஜ் இருக்குது. ஏஜ் பாருங்கள் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? ஏஜ் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. 15 இயர்ஸ், 16 இயர்ஸ், 17 இயர்ஸ் இது மாதிரி இருக்குது. சூசைட் நம்பர்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டேட்டா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பின் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது எந்த காலமில் அப்படின்னா ஏஜ் காலமில். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், கிரியேட் பின்ஸ். ஓகேங்களா? பின்ஸ்ன்னு சொன்னதும் பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன டேப்ல வந்து சஜஸ்ட் பண்ணுறதா 2.27 பின் சைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பின்னோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏஜ் பின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் ஆன் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கிளிக் ஆன் ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த ஏஜ் பின்னு வந்து பாருங்கள் இங்கே ஹிஸ்டோகிராம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம் ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பின் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட்டு சிம்பிள் வந்து இங்கே இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து பின்னில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஏஜ் பின் எடுத்து நான் இங்கே விடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 15, 20, 25, 30, 35. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா 5 எனக்கு வந்து ஈக்குவலாக பிரிச்சிருக்கு. ஸோ 15, 20, 25, 30, 35 அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது மாதிரி வேணால் எனக்கு வந்து பின்னோட சைஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் பின்னில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போயிருங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னென்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10, 20, 30. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஏஜ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வேணால் 10, 20, 30 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான், ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15, 20, 25 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஓகே ஃபைன். ஸோ நான் ஃபார்மேட்டில் போய்ட்டு நான் இதோட இதை மாற்றிக்கிறேன். நம்பர் வந்து நம்ம என்ன மில்லியனில் கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15 ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா 2.79 மில்லியனும், 20ல் பார்த்திங்க அப்படின்னா 7.31 மில்லியனும், இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு இங்கே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்ம பாப்புலேஷன் வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் இது வித் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஹிஸ்டோகிராம் மாதிரி தான் வரும். ஒரு நிமிஷம் இதை நான் என்ன இங்கே வச்சு காமிக்கிறேன். சாரி, ஃப்ளோட்டிங் வைக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து ப்ராப்பராக வரவேவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15, 20, 25, 30, 35 அது மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்ஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம சார்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பின்ஸோட மெயின் யூஸே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா தான். ஓகேங்களா? ஹிஸ்டோகிராமோட டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மகேஷ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பின்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பின்ஸை வந்து
நீங்கள் இங்கே வந்து எங்கே மெஷரில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். இங்கே வந்து சஜஷன் கொடுத்துக்க முடியும். சஜஷன் பின் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு என்ன பண்ணும், டேப்லெட் வந்து நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய லாஜிக், உங்களுடைய கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், பின்னோட சைஸை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்புட் வந்து அவுட்புட் வந்து இங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மெஷர் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தகுந்த மாதிரி என்ன மெஷர் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மெஷர் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ரோஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ மகேஷ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.